வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் வாசல மிதிச்சவன். உங்க அப்பா உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான். இங்க உட்காந்துருக்காரு கொத்தால தேவர். அவங்க அப்பா தவசி தேவரோட உங்க அப்பனுக்கு சமரசம் பேச போய் கடைசியில சண்டையால முடிஞ்சு போச்சு. முதல்ல அருவாள் எடுத்தது தவசி தான், வெட்டினது நான். 4 வருஷம் செயலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இனிமே அருவாளை எடுக்கிறதுல கோர்ட் வாசல் மிதிக்கிறது இல்லைன்னு அன்னைக்கு சத்தியம் செஞ்சேன். அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தியத்தினாலதான் கொத்தால தேவனும் நீ பேசின பேச்சுக்கு நீ இன்னும் இந்த இடத்துல உயிரோட நின்றுகிட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்ட பிச்சையிலதான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கு சமான வேணா வாங்க. நேரம் மோரி பாத்துருவேன். யாரும் பண்ணில இப்படி எல்லாம் பேச அம்மா உண்டுப்பா பிச்சு போயிட்டு தம்பி வெறும் கூத்தடிச்சு எல்லாரையும் உசிப்பு எல்லாம் வேண்டாம். சும்மா சோடிச்ச கேஸ் தானே வாபஸ் வாங்க. எது சோடிச்சு கேசுக்கிறியா? என் நிலத்தை விலை பேசுறியா? நான் கொடுக்கல. பெரிய மனுஷன் அறுவாள் இங்க அறுவாள் பேச பாயும் பேச. இப்ப சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. கோடி கணக்கில் ஒட்டி கொடுத்தாலே என் நிலத்தை விற்க மாட்டேன். நான் உட்காந்துருக்காரு கோயம்புத்தூர் கொண்டராசு. அவர் கிணத்துல தான் தண்ணி வருது. அப்படி தண்ணி தான் எடுத்தா அவர் கிணத்துல வாங்கி குடிச்சுக்கிற வேண்டியதுதானே. அவர் விற்பாரு எதை வேணா விற்பாரு. என்னையவா சொல்ற? உனக்கு பின்னால ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்து இருக்காரு கொத்தால தவிர அவன் ஒரு விற்பாரு. மறுவாதி விட்டு போயிரும். சாட்சிக்காரன் சண்டைக்காரன் ஆக்கிறாரு. கொத்தாரா உனக்கு தைரியம் இருந்தா நேரடியா போது எதுக்கு பெருமாடி முன்னாள் பின்னால கல்லறிற? இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபை. அங்கனக்குள்ள என்ன பேச்சு? பிராது கொடுத்தவன்னா எங்கிட்ட பேசு. என்ன இது பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானா அதாயா இப்ப சொல்றேன் கேட்டுக்கிறேங்க. இந்த பஞ்சாயத்துல வச்சு சொல்றேன். என் சொத்துல கொஞ்சத்தை பொதுவுக்கு எழுதி வச்சிடுறேன். நாயக்கரையும் எழுதி வைக்க சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒத்துக்கிறேன். என்ன பேச தெரிஞ்சிட்டு பேசியா? பொதுவுக்கு எதுவுக்குன்னு பேசிக்கிட்டு கொட்ட ஓப்பற துடுப்பேன். இப்ப சொல்றையா என் நிலத்துல ஒரு பகுதிய 15 அடியில தண்ணி வர்ற அந்த கிணத்தையும் சின்ன கோளாறு பற்றி மக்களுக்கு எழுதி கொடுக்குறேன். எங்க நாயகரை கொடுக்க சொல்லுவா. என்ன எழுதி கொடுக்கணும்னு சொல்ற? ஒரு காலத்துல ஜமீனா இருந்தப்போ இந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம். அவர் எழுதி கொடுக்காததா? இப்ப ஏதோ கோவத்துல பேசுற. பேப்பர்ல எழுதுறப்போ இந்த வீராப்பெல்லாம் இருக்காத பூ. நமக்கு இதான் பேப்பர். இது வேணா சொன்னதுதான் சரி. நாயகர் ஐயாவால முடியலன்னா விட்டுருங்க. அவர் கொடை பிடிச்சு திரியிறால கொண்டராசு. அவரை கொடுக்க சொல்லுங்க நிலத்தை. ஒரு காலத்துல நாயகர் ஐயா சும்மா கொடுத்தாமல. ஏன் தர்மத்து கிடைச்சதானே திருப்பி கொடுத்துறியா? பாவம் தண்ணி கவிக்கல அழுக்கு வடி தவிர்த்தா இருக்கு. யார பார்த்து பேசுற? அவரை பார்த்து பேசுற? அவர் அழுக்கு வடியா நீ தாண்ட அழுக்கு. எங்க நைனாவை பத்தி நீ பேசுறியா? நீங்க போல சண்டித்தனை செஞ்சு சவுக்கால் அடிச்சு தூக்கி போடாங்க உன்னைய. எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? இன்ச்சா தெரியும். எல்லாம் தெரியுமாம்ல? சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது. எங்க இருக்கீங்க சொல்லு. உனக்கு எங்க அரிக்குதோ தெரியாதப்பா. ஆனா கொத்தால தேவனுக்கு அரிப்படுத்தா சொரியற கருவினி அது எனக்கு தெரியும். நான் கருவி இல்ல உறவு. நாய்க்கரையா சொல்லட்டு என் சொத்தை யாருக்கு வேணுமே நான் எழுதி தர்றேன். நான் சொத்தை கொடுத்துறேன். ஆனா கொத்தால தேவ மாதிரி சொத்துக்காக உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். உன் நிலம் வேணும், உன் கிணறு வேணும். அதுக்காக அவர் அண்ணன் பொண்ணை விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேல சொத்து கிடைக்குதுன்னா பொண்டாட்டிவா விட்டு கொடுத்துருவாரு. செய்வினையான்னு தெரியல. ஆனா தேவை என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு. அந்த நொடியில இருந்து இவனுக்கு சேர வேண்டிய வசமும் தூத்தலும் என் தலையில விழுந்துருச்சு.